வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு வைக்கக்கூடிய வேங்க பொட்டு எப்படி நம்ம வீட்டிலேயே தயார் பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். பொட்டு வைக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கருப்பு கலர் பொட்டு வைக்கும் போது சின்ன குழந்தைங்களுக்குலாம் தீய சக்தி அண்டாது அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்டது தான். இது கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதை வீட்லேயும் நீங்கள் தயார் பண்ணலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் சேனல்ல. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஜவ்வரிசி பயன்படுத்தி நான் பண்ண போகிறேன். ரொம்ப கம்மியாக தான் எடுத்துட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இது குழந்தைங்க கிடையாது. நான் வீடியோக்காக ரெடி பண்ணுறது தான். ரொம்ப இதுவே உங்களுக்கு நிறைய வரும். நீங்கள் சும்மா சின்ன கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி எடுத்துக்கங்க. இதை செய்ய போகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இதே அளவு தண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை வேக வைக்கிறதுக்கு. இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நல்ல அடி கனமான நான் இரும்பு சட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா இது நல்லா கருக விட்டு வேக வைக்க வறுக்க போகிறோம். சரி, இப்போ இதை இரும்பு கடாயில் நான் கொட்டிட்டு இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கருப்பாகிற அளவுக்கு நீங்கள் வறுக்கணும். நல்லா எடுக்கும்போது நல்லா கெட்டியான வடை சட்டியாக எடுத்துக்கங்க. ஏன்னா இதை கருக விடுறதுனால இரும்பு வடை சட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை எப்படி வறுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கருகருன்னு வறுக்கணும் நீங்கள். அதனால தான் உங்களை நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நல்லா அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கருப்பாக வறுக்கணும். அது பாருங்க அடியில் பிடிச்சிக்கும். மறுபடியும் அந்த கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ பாருங்க, நல்லா கனமான பாத்திரம் நல்லா கருக நான் வறுத்துட்டேன். இப்போ இது கூட என்ன பண்ணிக்கணும்னா, எவ்வளோ அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி இது கூட கலக்க போகிறேன். நான் எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இது நல்லா நீங்கள் மறுபடியும் சூடு பண்ணீங்க அப்படின்னா, அப்படியே அந்த ஜவ்வரிசி என்ன ஆகும்னா அப்படியே கரைய ஆரம்பிக்காது. தண்ணியில் கரைந்து அப்படியே ஒரு இந்த பதத்துக்கு வரும். நான் கரைய வச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ ஜவ்வரிசி அந்த அளவுக்கு அந்த தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். நீங்கள் வேக வைக்கும்போது அப்படியே அதில் கரையும், அந்த தண்ணியில் கரையும். இங்கே பாருங்க, அந்த ஜவ்வரிசி வேக வேக எப்படி இருக்குது, ஜவ்வரிசி அப்படி கரையுது பாருங்க. அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். எவ்வளோ எடுத்தீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும். இங்கே பாருங்க, அப்படியே நீங்கள் தேய்க்க அப்படியே கரைஞ்சிட்டே வரும். அந்த வறுத்த ஜவ்வரிசி இந்த தண்ணியில் நல்லா கரையும். கரையிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா வேக விட்டிங்கன்னா போதும். ஃபுல்லாக என்னதுன்னா நல்லா கருகிரும் அப்படியே அந்த இது. பாருங்க, இந்த கேப்ல அது வெந்துட்டு இருக்கட்டும். அது சீக்கிரம் வெந்துடும், ஏன்னா கரைஞ்சிரும். நல்லா வறுத்துட்டோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி நல்லா ஒரு தேங்காய் இது எடுத்துக்குங்க. தேங்காய் தொட்டி சொல்லுவாங்களே, தேங்காய் சிரட் அப்படின்னு, அதை எடுத்துக்குங்க. இதை நான் என்ன பண்ண போறேன், இன்னும் கொஞ்சம் அகலமா இருந்தால் நல்லா இருக்கும். எனக்கு இதான் இருக்கு வீட்டில். இதில் நான் ஊற்ற போறேன். இப்போ இதை நல்லா என்ன பண்ணா, இந்த முடி மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அதனால நல்லா கல் அந்த மாதிரி இதில் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா இது மாதிரி சைனிங்காக ஆகிடும். நம்ம எப்படி தேங்காய் சுடுறதுக்கு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இதை ஃபுல்லாக நான் தேய்ச்சி காமிக்கிறேன். தேய்ச்சிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்துரும். வெந்துடும். இதெல்லாம் ஜவ்வரிசி எல்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த 2 ஜவ்வரிசி சரியாக வறுபடலை. அதனால் இது என்ன ஆகுதுன்னா கரையில், அந்த தண்ணியில் கரையில். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்படியே இப்படி எடுத்து வெளியில் போட்டுருங்க. நான் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறத வெளியில் எடுத்துட்டேன். 1 2 தான் இருக்குது பாருங்க. இது எல்லாமே கரைஞ்சிருச்சு. 1 2 அந்த மாதிரி. ஏன்னா நல்லா வறுபடாமல் இருந்துச்சுன்னா இதில் கரையாமல் இருக்கும். இல்லைன்னா சல்லுன்னு கரைஞ்சி இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி இது மாதிரி, அதாவது அந்த இதை தொட்டி எடுத்துக்கங்க. இதை நான் ஒன்றும் இல்லை தேய்ச்சிருக்கேன். கல்லில் வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் விழுந்துடும். அது மேலே சும்மா இன்னும் கூட நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு நீங்கள் நல்லா சைனிங் ஆகிடும். அது மேலே சும்மா ஒரு தேங்காய் மாதிரி தடவிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி இதில் தான் செய்யணுமா ஊற்றணுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எதில் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இதில் சும்மா ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்னு நான் இப்படி தான் குழந்தைங்களுக்கு ஊற்றி வைப்பாங்க. இப்போ இந்த பாருங்க, இதை ரெடி ஆகி வச்சிருக்கேன் பாருங்க. இதை இதில் நான் அப்படியே ஊற்றிட போகிறேன். அவ்வளோதான். பாருங்க, இந்த மாதிரி நான் ஊற்றிட்டேன். ஆக்சுவலி இந்த இது தேங்காவோட ஓடு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எங்ககிட்ட இருந்ததுனால இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். நல்லா டைட்டாக கெட்டி ஆகிடும். ஒரு கொஞ்ச நேரம் வெயிலில் வைக்கலாம், இல்லை அப்படியே வச்சிங்கனாலும் ஓகே. வெயிலில் 1 டே வச்சிங்க அப்படின்னா நல்லா டைட் ஆகிடும்.
வெயிலில் வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் ஊற்றிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எதில் வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பவுலில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இதை வச்சுட்டு ஒரு 1 day ஃபுல்லாக வந்து வெயிலில் வச்சுட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே அந்த சரடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதை இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து தொட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த அதாவது என்ன லிக்யூடாக இருக்கும்போது இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சாய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காய வச்சுக்கலாம். அது ஃபுல்லாக பண்ணிட்டா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்படின்னால இப்படி எல்லாம் ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. இது ஃபுல்லாக கடைகளில் அப்படி தான் இருக்கும். கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் கலரில் இப்படி பண்ணிட்டு இருக்கும். பாருங்க, சும்மா ஒரு 1/2 hour வைக்கிறதுலேயே உங்களுக்கு நல்லா பாருங்க அந்த இது மாதிரி ஆயிரும். சைனிங்காக தெரியுதா? நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வாங்குற அந்த பொட்டோட இது தெரியுதுங்களா? அந்த பாருங்க லிக்யூட் கூட இல்லை, நல்ல இதே ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி தொட்டு அப்படியே இதாகும், இன்னும் கூட டைட் ஆகிடும். இப்போ இது எப்போ நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ லைட்டாக இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் இதில் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி எடுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் தொட்டுட்டு இது தொட்டிங்க அப்படின்னா இல்லை தண்ணி ஒரு ட்ராப் விட்டுட்டு பண்ணிங்க அப்படின்னா டைட் ஆகிடும். ஒரு ட்ராப் தண்ணி உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். போட்டு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு வச்சு விடலாம். பாருங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. வீட்லேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டு. இப்போ பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா டார்க் கலரில் உங்களுக்கு வந்து அதாவது அந்த கலரே வந்து ஒரு பிளாக் இல்லாமல் அந்த ஒரு சைனிங்கான கலராக இருக்கும். குழந்தைங்க நெத்தியில் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இதை வந்து கடையில் வாங்க தேவையில்லை, நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து ஒரு 1 day வெயிலில் வச்சுட்டு வேணுங்கும் போது ஒரு ட்ராப் தண்ணி விட்டுட்டு அதை தொட்டு நீங்கள் குழந்தைங்க நெத்தியில் வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இயர் கணக்கில் இது எதுவுமே கெட்டு போகாது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்பப்போ ரெடி பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு டைம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் பொட்டு வந்து வீட்டிலேயே தயார் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் இந்த வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.